ட்ராமாவோட ஸ்டார்டிங் சீனில் சாதான்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. சாதா யாரையோ கொலை பண்ண ட்ரை பண்ணான்னு சொல்லி அவளுக்கு டெத் பெனால்ட்டி கொடுக்குறாங்க. சாதா நான் யாரையும் கொலை பண்ண ட்ரை பண்ணலன்னு சொல்லி கத்தி அழுதுட்டு இருக்கா. சாதாவோட அம்மா அவங்க தான் கதையோட ஹீரோயின். ஹீரோயினோட பொண்ணுக்கிட்ட கென்னுன்ற ஒருத்தன் தப்பாக நடந்துக்க பார்த்துருப்பான். செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக சாதா பக்கத்தில் இருந்த கண்ணாடி எடுத்து அவனோட கழுத்திலே குத்திருப்பா. அந்த கென் பெரிய இடத்து பையன்றதுனால அட்டெம்ப்ட் மர்டர்னு கேஸையே மாற்றி சாதாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. ஹீரோயின் எப்படியாவது பொண்ணை காப்பாற்றணும்னு வேணும்ட்டே ராபரி பண்ணவங்கிட்டே போலீஸ்க்கு கால் பண்ண சொல்லி அரெஸ்ட் ஆகி 25 வருஷம் தண்டனையையும் வாங்கிக்கிட்டு சாதா இருக்கிற அதே ஜெயிலுக்கு அதே செல்லுக்கு வராங்க. சாதா அப்பதான் சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணியிருப்பா. கரெக்டாக ஹீரோயின் வந்து சாதாவை தடுத்துடுறா. நான் உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் வந்திருக்கேன், நம்ம 2 பேரும் இங்கேருந்து தப்பிக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவள் முதுகில் போட்டிருக்க டேட்டுவை காட்டுறா. காட் ஆஃப் ஜஸ்டிஸை டேட்டுவாக போட்டிருக்கா. அதை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சா இந்த ஜெயிலோட மேப் அந்த டேட்டூவில் இருக்குது. ஹீரோயின் முன்னாடி ஆர்கிடெக்சராக வேலை பார்த்துருந்துருப்பா. அந்த டைமில் இந்த ஜெயிலை டிசைன் பண்ணதே ஹீரோயின் தான். அதனால தான் ஹீரோயின்ட்ட இந்த ஜெயிலோட மேப் இருந்திருக்கு. அதை தான் டேட்டூவாக போட்டுட்டு வந்திருக்கா. இவங்க இருக்கிற அதே செல்லுக்கு மெலிசான்ற இன்னொரு கைதியை கூப்பிட்டு வராங்க. மெலிசாட்ட போய் ஹீரோயின் நாங்கள் இங்கேருந்து தப்பிக்க போகிறோம், நீயும் எங்களோட ஜாயின் பண்ணிக்க, நம்ம 3 பேரும் இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு சொல்ல மெலிசா நான் எதுக்காக உங்களோட சேர்ந்து தப்பிக்கணும், எனக்கு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுன்னு கேட்குறா. மெலிசா கழுத்தில் அவள் பொண்ணோட ஃபோட்டோவை டாலராக போட்டிருப்பா. அதை பார்த்துட்டு ஹீரோயின் உன் பொண்ணு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கா, ஆனால் அவள் கொஞ்ச நாளில் சாக போதான்னு சொல்ல என் பொண்ணை வச்சு என்னை மிரட்டி பார்க்குறியான்னு மெலிசா சண்டைக்கு வரா. அப்போ வார்டன் வந்து மெலிசாவை பார்க்கறதுக்கு விசிட்டர் வந்திருக்கதா சொல்கிறாங்க. வந்திருக்கிறது வேற யாரும் இல்லை, மெலிசாவோட ஹஸ்பண்ட் தான். மெலிசாவோட ஹஸ்பண்ட் பண்ண தப்புக்கு தான் மெலிசா பள்ளி ஏத்துட்டு ஜெயிலுக்கு வந்திருக்கா. மெலிசா ஜெயிலுக்கு போன உடனே மெலிசாவோட ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கே ரெடி ஆயிடுறான். மெலிசா பொண்ணுக்கு ஏதோ வியாதி இருக்கதாகவும் அதனால அவ கொஞ்ச நாள்ல சாக போறான்னு அவளோட ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் என்னால செலவு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறான். மெலிசா தான் பொண்ணை காப்பாற்றுறதுக்காக ஹீரோயினோட சேர்ந்து தப்பிக்கலான்னு முடிவு பண்றா. அந்த கென்னும் இதே ஜெயிலுக்கு தான் இன்சார்ஜா இருக்கான். அவனுக்கு இப்பதான் தெரிய வருது ஹீரோயின் அவ பொண்ணு இருக்கிற அதே செல்ல தான் இருக்கா. 2 பேரும் சேர்ந்து தப்பிக்க ட்ரை பண்றாங்கன்னு. கென் மெலிசாவை கூப்பிட்டு ஒழுங்கா அவங்க 2 பேரும் எப்படி தப்பிச்சு போக போறாங்கன்னு சொல்லு, இல்லைனா உன் பொண்ணை கொன்னுடுவேன்னு மிரட்டுறான். மெலிசாவும் பயத்தில் இந்த மாதிரி நாளைக்கு நைட்டு பவரை கட் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக 8:15க்கு சவுத் ஈஸ்ட் சைடில் இருக்க செவுத்தை தாண்டி தான் தப்பிச்சு போக போகிறாங்கன்னு சொல்லிடுறா. ஆக்சுவலி இதுவுமே ஹீரோயினோட பிளான் தான். அந்த கென் உன்னை கூப்பிட்டு கேட்டானா அவன்கிட்ட இந்த மாதிரி சொல்லுன்னு ஹீரோயின் தான் மெலிசா கிட்ட சொல்லி வச்சிருப்பா. மறுநாள் நைட்டு ஹீரோயின் ஃபர்ஸ்ட் மெலிசாவையும் பொண்ணையும் அனுப்பி விட்டுட்டு அவ கென்னோட ரூமுக்கு போய் பவரை கட் பண்ணி விட்டுடுறா. இந்த பவர் கட் 10 நிமிஷத்துக்கு தான் இருக்கும். அதுக்குள்ள ஹீரோயினால இங்கேருந்து தப்பிக்க முடியாது. தான் மாட்டினாலும் பரவாயில்ல, பொண்ணும் மெலிசாவும் தப்பிச்சா போதும் தான் ஹீரோயின் ஃபர்ஸ்டே அவங்கள அனுப்பி விட்டுட்டா. ஹீரோயினோட பொண்ணும் மெலிசாவும் தப்பிச்சிடுறாங்க. இங்கே சவுத் ஈஸ்ட் செவத்துக்கிட்ட ஹீரோயினும் அவள் பொண்ணும் வருவாங்க. வந்தோடனே அவங்கள பிடிச்சிடலான்னு கென் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டாக 8:15 மணி ஆகவும் ஷூட் பண்ணுங்கன்றான். ஷூட் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து பார்த்தா அங்கே இருக்கிறது வெறும் பொம்மை. அந்த பொம்மையில் கரண்ட் கம்பியெல்லாம் சுற்றி வச்சிருக்காங்க. அந்த பொம்மையை எடுத்து பார்க்குற டைமில் ஹீரோயின் கரெக்டாக பவர் ஆன் பண்ண ஷாக் அடிச்சு அங்கேயே கீழே விழுந்துடுறான்.